ஹலோ விஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மொபைலை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இந்த மொபைலோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவில் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த மொபைலோட பாக்ஸ் கண்டென்ட்டில் என்னென்ன இருக்குது, ஸோ இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய வந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே வஸ், ஃபஸ்ட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா samsung.comல தான் பை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேக்கேஜை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ பேக்கேஜ் பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட டீட்டெயில்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே வஸ், அண்ட் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த அன்பாக்சிங் அப்போ நான் வந்து வாய்ஸ் கொடுக்கல, இப்போ நான் வந்து வாய்ஸ் ஓவர் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த அன்பாக்சிங் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் வந்து இறக்க முடுக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா என் அண்ணன் தான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஃபோன் தான் இது. அதாவது அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த மொபைல் பை பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மொபைல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 49,999 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருக்கோம். அதாவது 50,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வந்து பை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் நினைக்கலாம், இந்த 50,000 ரூபாய்க்கு நம்மளுக்கு 5G மொபைலே கிடைக்குது, அதுவும் இல்லாத சாம்சங் S20 FEலேயே பார்த்தீங்கன்னா 5G கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி மொபைல்ஸை வாங்கியிருக்கலாமே நீங்கள் நினைக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன்லாம் வேறு இருக்குது. அந்த ரீசனை பற்றி இந்த வீடியோ கடைசியில் பார்க்கலாம். ஸோ இந்த அன்பாக்சிங்கில் இப்போ உங்களுக்கு இந்த மொபைல் எப்படி இருக்குன்னு மட்டும் தான் காட்ட போகிறேன். அண்ட் நான் திரும்ப சொல்கிறது, இந்த வீடியோ கொஞ்சம் ப்ராப்பராக இல்லைனா பொறுத்துக்கோங்க. ஓகே வஸ், ஃபஸ்ட் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்க அந்த பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணும் பொழுது இது கூட பார்த்தீங்கன்னா அந்த மொபைலை வந்து பபுள் ரேப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பபுள் ரேப்பை நம்ம ரிமூவ் பண்ண பிறகு மொபைலோட அந்த அவுட் பாக்ஸே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைல் பாக்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த மொபைலோட பில்லை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் என்ன வேரியண்ட்டில் வந்திருக்கு, என்ன கலரில் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பில்லுலையும் பார்த்தீங்கன்னா 49,999 ரூபா, அதாவது 50,000 ரூபாய் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த மொபைல் லான்ச் பண்ணும் பொழுது இந்த ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74,000 ரூபா. ஸோ இந்த பாக்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா 83,000 ரூபான்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பாக்ஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 83Kன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதோட செல்லிங் ப்ரைஸ், அதாவது இந்த மொபைல் லான்ச் பண்ணும்பொழுது இந்த ப்ரைஸ், அதாவது இந்த ஆஃபருக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 74,000 ரூபா, அதாவது 74Kக்கு தான் இந்த மொபைல் வந்து இதுவரையும் செல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஆஃபர்னால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் இந்த உங்களுக்கு ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஹெட்செட் தந்திருக்காங்க, சார்ஜர் தந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அன்பாக்சிங்கில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இதோட அன்பாக்சிங் முதல்ல பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மொபைலை அன்பாக்சிங் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மொபைல் பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லலாம். வேறு லெவல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த மொபைல் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலை கையில் ஹேண்டில் பண்ணுறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மொபைல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கவர் கோட்டட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கவர்ஸ் நம்ம பிரித்த பிறகு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ நார்மல் சேஃப்டி பர்பஸ்க்காக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த கவர் கோட்டட் தந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஜொலிப்பாக தெரியுது. ஸோ அந்த கவர்ஸை நம்ம பிரித்த பிறகும் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் மாதிரி தந்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு, ஃபீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிளுக்கான அந்த போர்ட்டு தந்திருக்காங்க. இந்த மொபைலுக்கு 3.5mm ஜாக்கை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலாக நம்ம பாட்டு கேட்கணுன்னா இந்த USB Type-C கேபிள் போர்ட் வழியாகவே பாட்டு கேட்க முடியும். ஸோ இந்த மொபைலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே தந்திருக்காங்க. இந்த மொபைலுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் தந்திருக்காங்க. ஸோ இந்த மொபைல் கூட வேறு என்னென்ன வந்திருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த மொபைல் கூட, அதாவது இந்த பாக்ஸில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட சிம் எஜெக்டர் டூல் தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கூட நல்லா ஃபிட் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அது எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் அது எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த மொபைலை பூட் அப் பண்ணிடலாம். ஸோ இந்த மொபைலை பூட் அப் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மொபைல் பாக்ஸ் கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மொபைல் பூட் அப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி S20 ப்ளஸ்ன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பவர்டு பை ஆண்ட்ராய்டுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நார்மலாக வரது தான். ஸோ இந்த மொபைல் பூட் அப் டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23 செகண்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கரெக்டான டைமிங் ஞாபகம் இல்லை. ஸோ ஃபஸ்ட் இந்த சிம் எஜெக்டட் டூல் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட குயிக் ஸ்டார்ட் அந்த கைடு எல்லாமே தந்திருக்காங்க. இந்த சிலிக்கான் கேஸ் தந்திருக்காங்க. இந்த மொபைலோட வாரண்டி கார்ட்ஸ் எல்லாமே தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குயிக் ஸ்டார்ட் யூசர் கைடு வந்து முக்கியமாக படித்து பாருங்கள். ஸோ நிறைய பேர் இதை படிக்காமல் விட்டுருவாங்க. ஸோ இதை படித்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். அதாவது கூடுதலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் டைம், அதாவது இந்த பீரியட் மட்டும்தான் இந்த 50Kக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரைஸுக்கு வந்து வந்துடும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நார்மல் ப்ரைஸுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கண்டிப்பாக ஒரு 5,000 ரூபாய்னாச்சும் கம்மி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த மொபைல் கூட என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவர் கேபிள், பவர் அடாப்டர். ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, திருப்பியும் நடிச்சுன்றதுனால திருப்பியும் எடுத்து வச்சு ஃபஸ்ட்லேருந்து வந்து எடுக்கிற மாதிரிலாம் வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ பின்னாடி வர இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த பாக்ஸ் கூட வந்து செட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாமல் நான் வந்து ஏடாகூடமாக வச்சு இந்த வீடியோ எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். ரெண்டாவது எடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் கூட பார்த்தீங்கன்னா 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்திருக்காங்க. ஸோ இந்த 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் வந்து ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருந்தது. எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா A71 மொபைலில் பார்த்துருக்கேன். ஸோ சாம்சங் கேலக்ஸி A71 மொபைலில் கொடுத்த மாதிரியே 25 வாட்ஸ்க்கான சார்ஜர் அதே சார்ஜர் தான் தந்திருக்காங்க. எந்த வித டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. ஏன்னா அந்த சார்ஜரும் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ டைப் சி டு டைப் சி கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இந்த சார்ஜர் பார்த்திங்கன்னா டைப் சி கேபிள் மட்டும் தான் போட முடியும். ஸோ நம்ம நார்மலாக போகிற சார்ஜர் மாதிரி நம்ம நார்மல் யூஎஸ்பி கேபிள் பார்த்திங்கன்னா இந்த சார்ஜரில் வந்து செட் ஆகாது. டைப் சி கேபிள் மட்டும் தான் செட் ஆகும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இந்த பாக்ஸ் கூடவே பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டும் தராங்க. ஏகேஜி அந்த ஹெட்செட் தான் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட்செட் கூடவே இயர்பட்ஸும் தந்திருக்காங்க. SLMன்ற இந்த 3 சைஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ஹெட்செட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவாக இருக்குன்னு சொல்லலாம். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் ரொம்பவே நல்லாயிருக்கு. சவுண்ட் குவாலிட்டிலேருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இந்த விஷயம் கூட பார்த்தீங்கன்னா A71 மொபைலில் தந்தது தான். அதாவது A71 மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்செட் கேபிளை ஸ்கிப் பண்ணாமல் தான் தந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னமும் இந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தந்துட்டுருக்குது. கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு பாக்ஸ் வந்து இது கூட வந்திருக்கு. இந்த பாக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நான் வந்து கன்ஃபியூஸில் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த இயர்பட்ஸ்க்கான எக்ஸ்ட்ரா பேஸ் போடுற அந்த பாக்ஸ்ன்னு தான் தெரிஞ்சுது. ஸோ இந்த குழப்பம் ஏன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொட்டியதுனால அந்த குழப்பம் வந்தது. ஸோ இந்த சார்ஜர் கேபிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே A71 மொபைலுக்கு தந்த மாதிரி சேம் சைஸான அந்த கேபிள் தான் தந்திருக்காங்க. ஸோ கேபிள் பார்த்தீங்கன்னா நல்லா லாங்காகவே இருக்குது. ஸோ இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரி தந்திருக்கிறதுனால சேம் அதே 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தந்திருக்காங்க. ஸோ A71 மொபைலில் கூட பார்த்தீங்கன்னா சேம் 4500 mAh பேட்டரி தான் தந்திருக்காங்க. ஸோ பேட்டரின்னு சொல்ல தான் எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம் கம்பேரிங் டு A71. ஸோ A71 மொபைல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே சார்ஜிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ இந்த மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கிறதுனாலையும் அண்ட் முக்கியமாக சாம்பிளிங் டச் ரெஃப்ரெஷிங் ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ஹையாக இருக்க இந்த ரெஃப்ரெஷிங் ரேட் பொறுத்தவரையும் கண்டிப்பாக சார்ஜ் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் இதில் நம்ம எதுவுமே குறைய சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட டிஸ்பிளே சைஸும் கொஞ்சம் அதிகமானதுனால ஸோ டிஸ்பிளே வச்சு தான் இந்த உங்களோட சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்குன்றதுனால கண்டிப்பாக இந்த உங்களுக்கு இந்த பேட்டரி சைஸில் எந்தவித குறைபாடும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000 mAh பேட்டரி தந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ தான் வியூவர்ஸ் இந்த உங்களோட அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இந்த உங்களோட கேமரா பொறுத்தவரையும் ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. இல்லை 12 MP சென்சார் தான் பிரைமரி சென்சாராக இருக்குது. ஸோ 12 MP + 8 MP + 5 MP + 2 MPன்ற சென்சார் தந்திருக்காங்க. 5 MPன்ற சென்சார் தந்திருக்காங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 5 MP சென்சார். அண்ட் இந்த மொபைலோட ஃப்ரண்ட் கேமராக்கு பார்த்தீங்கன்னா 32 MP சென்சார் தந்திருக்காங்க. ஒரு சின்ன பஞ்சர் ஹோல் தான் தந்திருக்காங்க. ஸோ நம்ம ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸில் பார்த்த மாதிரி அதே சின்ன பஞ்சர் ஹோல் தான். ஆனால் அதோட ரொம்ப குட்டியோண்டு இருக்குன்னு சொல்லலாம். தென் இந்த உங்களோட ப்ராசஸர் என்ன பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஓன் ப்ராசரான சாம்சங் எக்ஸினோஸ் 990 ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.74 GHz இந்த உங்களோட ப்ராசர் கிளாக் ஸ்பீட் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி சாம்சங் எல்லாம் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸரும் அதாவது இந்த 990 ப்ராசரும் 865 ப்ராசருக்கும் எந்தவித டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே சிமிலராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலையும் ப்ராசஸில் எந்தவித குறைபாடும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது ஒரு ப்ரீமியமான ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனுன்றதுனால இதில் எந்தவித குறைபாடும் இருக்காது. ஸோ இருந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குமே தவிர இல்லைன்னா ஆச்சரியமாக கிடையாது. நிறைய பேருக்கு இருக்க கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மொபைலில் யூஎஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 865 ப்ராசரோட தந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் நம்ம இந்தியாவில் மட்டும் ஏன் இப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா யூஎஸ் வேரியண்ட் இதோட கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் லான்ச் பண்ணால் தான் நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ கொஞ்ச நாச்சும் பட்ஜெட்டுக்குள்ளே வரணும், அதாவது ஒரு 70,000 ரூபாய்க்குள்ளே வரணும்னு தான் யோசிச்சு இந்த மாதிரி ஒரு ப்ராசர் தந்திருக்காங்க. ஆனாலும் இந்த மொபைலோட லான்ச்சிங் ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 74,000 ஸோ கிட்டத்தட்ட இந்த 50,000 ரூபாய்க்கு வேணால் இந்த ப்ராசஸர் ஒர்த்தாக இருக்கலாமே தவிர இந்த மாதிரி 70,000 ரூபாய்க்கு மேலே போனால் கண்டிப்பாக இந்த 865 ப்ராசர் இருந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே ஏற்றுக்கொள்ளிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த மொபைலை பற்றி என்னோட ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாய்க்குலாம் வேறு லெவல் மொபைல் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு மொபைலாக இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த மொபைலை எந்தவித காம்ப்ரமைஸுமே கிடையாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த மொபைல் 100% வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. 100% பர்ஃபெக்டாக இருக்குன்னா அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒன்றுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைய கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த மொபைல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் இந்த மொபைலை பற்றி நான் ஃபைனலாக சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் 50,000 ரூபாய்க்கு கூட இல்லை 60,000 ரூபாய்க்கு ஒருத்தான மொபைல் தான். ஸோ அதனால் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே பஸ் ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதனால் இந்த வீடியோ லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்களை எதாவது வீடியோ தப்பட்டா கிழக்கு முடிச்சுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்கணும் கிழக்கு முடிச்சுங்க. உங்களை பேசிக்கிறேன். பாய். வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.